ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நியூ இயர்க்கு என்னென்ன நடந்துச்சு அதெல்லாமே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்கணும். ஏன்னா வீடியோ ரொம்ப லேட்டாக வருது இப்போல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் நியூ இயர் முடிஞ்சு எங்களுக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா பொங்கல் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அதெல்லாமே தாண்டி தான் வீடியோவே வருது. இன்றைக்கி மார்னிங் தான் நான் கோயிலேருந்து வந்தேன். மார்னிங் வந்த உடனே ஒரு ஆஃப்டர்நூன் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நியூ இயர் நைட்டு சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் ஸ்பாட் லைட் இருக்குது. அந்த ஸ்பாட் லைட் போட்டாலே 2 கிட்ஸும் செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. என்னன்னு தெரியல, நியூ இயர் நைட்டு கூட ஒன்றும் வரவே இல்லை. ஒரு 7 o'clock 8 o'clock செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது மழை பெய்யுது, அப்படி தான் ஒரு மைண்ட் செட் ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே, மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே. சரி ஓகே, ஆட்டோலையாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லெவலுக்கு மேலே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா செம்ம மழை, ஏன் இவ்வளோ மழை பெய்யுதுன்னே தெரியல. என்னடா வருஷம் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ மழையாடா அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் சர்ச்சுக்கும் வந்துவிட்டோம். சர்ச் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நியூ இயர் அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாலாவக்கம் அந்தோனியார் சர்ச் இருக்குது, நாங்கள் அங்கே தான் போனோம். ரொம்ப இந்த சர்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு, எப்போவுமே அங்கே போயிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னா, மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சர்ச் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. கலெல்லாம் ஈரமாகிடுச்சு, எல்லாருமே தூங்குறாங்க. நாங்கள் சர்ச் போயிட்டு இப்போ தான் வந்தோம். போய் கோலுக்கு போடலாம் நினச்சோம், ஆனால் கடவுள் நினச்சிட்டாரு மழை பெய்யுது, அதனால் போட முடியாது. ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு நம்மளுக்கு வேலைலாம் வந்துடுச்சு. தக்காளிலாம் வைக்கணும். சொன்ன மாதிரி வேலை வந்துருச்சு. நான் அம்மா வீட்டில் எப்போவுமே நான் வேலையே செய்ய மாட்டேன். அது பெருமையாலாம் கிடையாது, பெருமையாக சொல்கிற அந்தளவுக்கு கிடையாது. எல்லாம் அம்மா வீட்டில் வேலை செய்வாங்க இல்லையா, நான் மட்டும் ஏன்னு தெரியல செய்யவே மாட்டேன் வேலை. அது எனக்கு என்னவோ அது அப்பத்துலேருந்தே அப்படி தான். எப்போவுமே எங்கள் வீட்டில் என்னை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய தங்கச்சி சிஸ்டர் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா வேலையுமே இருந்தாலும் பரவாயில்ல, அவள் செய்வாள். அது எனக்கு ரொம்ப ஒரு வேளை அதான் வேலை செய்ய ஒரு ஆள் இருக்காங்கன்ட்டு கூட எனக்கு செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது என்னன்னு தெரியல. சரி இந்த வாட்டி வெங்காயம் தக்காளியாவது வெட்டி தரலாமே அட்லீஸ்ட் அப்படின்னு தான் நான் உட்காந்துட்டேன். வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கூட என் பையனை விடவே இல்லை. வா வா வா, ஏன்னா அவனுக்கே புதுசாக இருக்குது, என்னடா அம்மா உட்காந்து வேலைலாம் செய்கிறாங்க அப்படி தான் இருந்துச்சு போல இருக்குது அவனுக்கு. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணி என்னோடய சிஸ்டர் தான் பண்ணுற மாதிரி, அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சம் பண்ணி தரலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளைமேட் சுத்தமாக பிடிக்கலங்க, ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு எனக்கு. நல்ல நாள்லாம் எனக்கு மழையே, எனக்கு சொல்லப்போனால் எனக்கு மழை சுத்தமாக பிடிக்காது. எதுக்குடா மழை பெய்யுது, மழையே வராமல் இருக்கலாமே, எனக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா எனக்கு பிடிக்காத கிளைமேட் இந்த மழை வர்றது மட்டும்தான். எனக்கு பிடிச்ச கிளைமேட் பயங்கர வெயில் அடிக்கும் பார்த்திங்களா, எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியாது, மழை வருது அந்த ஒரே காரணத்துக்காக நான் உட்காந்துட்டேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா வெளியே கூட எனக்கு போக பிடிக்காது, அது வெளியே பார்க்க அது ஏன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மழை அதெல்லாம் எனக்கு சுத்தமாக போய் பிடிக்காது. அதெல்லாம் உட்காந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நிலன் செல்லக்குட்டி நிலன். டான்ஸ் 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 டான்ஸ். இவங்க சமைக்கிற டைமுக்கு நான் பசங்களே பார்த்துப்பேன். எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போனாலே சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் 2 பேரையும் பார்த்துப்பேன். 2 பேரும் ஒரு செகண்ட் கூட விடவே முடியாது. ஏன்னா ஒரு செகண்ட் விட்டாலுமே அவ்வளோதான், 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அதனால் கூட ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்.
ஓகே செய்யுங்க செய்யுங்க. பிங்க் பிங்க், க்ரீன் க்ரீன். நெயில் பாலிஷ் எப்போவே ஒன்று தான் இருப்பேன். மட்டன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 48 நாள் வந்து நாங்கள் விரதம். ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 50 நாளே ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டில் இங்கே தான் சாப்பிட்றோம். அதுவே கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அது எப்போவுமே அப்படி தான், மாலை போட்டுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், ஐயோ அப்பா அப்படி இருக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி வேறு, அதுவே ரொம்ப எனக்கு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்புறமா சிம்பிளாகவே முடிச்சுட்டாங்க. எதாக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டுக்கு பெரிய பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அதனால் வந்து நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டாங்க. இது கேட்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அதனால் இந்த வாட்டி வந்து இப்போ வந்து மட்டன் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அப்படியே பிரியாணி பார்க்கவே அடடடடா அப்படி இருந்துச்சு எனக்கு. சிக்கன் 65, அதுக்கப்புறமா எக்கு, அதுக்கப்புறமா ஆனியன் பச்சடி, பாயாசம் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பாயாசம், எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி இந்த பாயாசம், இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மேரேஜ்க்கு அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்வீட்லாம் அப்படியே அமிர்த மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், ஐயோ சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ரொம்ப இருட்டாக இருக்கும், இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக சாப்பிட்டு செம்ம கட்டுன்னு கட்டிட்டு நாங்கள் மத்தியானம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லார் வீட்லேயும் வந்துறப்ப எங்கே வெளியே போகலாம், எங்கே என்ன பண்ணலாம் அப்படி இருக்கும். ஆனால் எங்கள் வீடு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. நல்லா வீட்டில் வந்து சாப்பிடுவோம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம், செம்மையாக கதை பேசிட்டு ஜாலியாக இருப்போம். எங்களுக்கு என்னன்னு தெரியல, அந்த நல்ல நாள் மட்டும் எங்களுக்கு எங்கேயுமே போகவே பிடிக்காது. ஓப்பனாக சொல்லலாம், கூடயே அப்படியே ஃபேமிலி கூடயே இருக்கணும். ஏன்னா வெளியே போகிறது வந்து எப்போ வேணால் போகலாம், ஆனால் எல்லோரும் லீவு டைமை உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் அப்படி தான் தோணும். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அப்பா கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருந்தார் ரியாவை. நிலனை கொஞ்சம் தான் ரியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது வந்து குழந்தைங்களோட ஹேபிட்டே அப்படி தான். ரியாவுக்கு எப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ரியாவை மட்டும்தான் கொஞ்சணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவளை வேணும்ன்ட்டே நல்லா வெறுப்பேற்றிட்டு ஜாலியாக இருந்துச்சு அவளை பார்க்கவே. என்ன அப்படியே அவளை வெறுப்பெலாம் ஏற்றிட்டு அப்படியே கதை பேசிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். எங்களோட நியூ இயர் வந்து இப்படி தான் வந்து போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.